ஹாட் அண்ட் கோல்ட் காஃபி, ஸ்பெஷல் கும்பகோணம் ஃபில்டர் காஃபி கிடைக்கும். லெமன் டீ, கிரீன் டீ, காராவடை, ஆமவடை, சம்சாரம், மேலும் ஸ்வீட் வகைகள் அனைத்தும் எங்களிடம் சூடாக சுவையாக கிடைக்கும். வாடகை மீதான 18% வரியை ரத்து செய். அரசுக்கு இல்லை மனசாட்சி, வேண்டும் நீதியின் அரசாட்சி. வணிகர் களங்கள் ஒன்றாட்சி, படையல் களத்திற்கு வந்தாட்சி. ரத்து செய், ரத்து செய். ஆண்டுதோறும் 6% கூடுதல் வரியை ரத்து செய். வரிகளை புதிதாக திணிக்காதே, வணிகரை குறைவாய் நினைக்காதே. இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் நடைபெறும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தினை தமிழர்களின் ஒட்டுமொத்த வியாபாரிகளின் காவலர் தென்பாண்டி சிங்கம் ஏ.எம். விக்ரமராஜா அவர்களின் ஆணைக்கிணங்க ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டும் என்றால் கடையடைப்பு செய்வது சாத்தியமாகாது. முதலிலே ஆர்ப்பாட்டம், அடுத்து கடையடைப்பு, அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை மாநில தலைவர் அறிவுபூர்வமாக செய்து இன்றைய தினம் நமது ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுவதும் முதல் கட்டமாக நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள். நாம் எல்லாம் கடைகளிலே உட்கார்ந்து ஒரு நல்ல முறையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தோம். நம்ம எல்லாம் நடுத்தருவில் நிப்பாட்டி இன்று கோஷமிட அழைத்த மத்திய மாநில அரசுகளுக்கு உண்மையிலேயே நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இது வீரம் நிறைந்த தூத்துக்குடி மண். நாட்டிலே எந்த ஒரு நமது உரிமைகளை கேட்க வேண்டும் என்றாலும் இன்றைய காலகட்டத்தில் நாம் போராடிதான் கேட்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. உதாரணமாக ஒரு சிறிய ஆலை நமக்கு எதிராக இருக்கிறது என்று தெரிந்தால் அதை அதிகாரிகள் அதை முறையாக ஆய்வு செய்திருக்க வேண்டும். அதை போராட்ட களத்திற்கு கொண்டு போய் உயிர்ப்பலியை ஏற்படுத்தும் அளவிற்கு கொண்டு சென்றது யார்? அரசுதான். அரசு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு முடிவு, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு முடிவை செய்கிறார்கள். ஆன்லைனிலே வியாபாரத்தை விரும்புகின்ற பொதுமக்களே, உங்களுக்கு எல்லாம் நான் ஒரே ஒரு கோரிக்கை தூத்துக்குடி மக்களுக்காக நான் கேட்டுக்கொள்கிறேன். எத்தனையோ புயல் வந்தது கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு. இதே டிசம்பர் மாதம் தூத்துக்குடியே தண்ணீர் கடந்தது. நீங்கள் ஆன்லைனில் வாங்கிய எந்த ஒரு நிறுவனமாவது ₹1 உங்களுக்கு பொருள் தந்தார்களா? இல்லை. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இன்றைய மத்திய மாநில அரசுகள் உங்களுக்கு உதவிய, உங்களோடு தோள் நின்ற வியாபாரிகளை மிகவும் கடுமையாக நசுக்கும் விதமாக காலையில் நீங்க உதாரணத்துக்கு ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறேன். காலில் சுருட்டு நோய் வருது இல்ல, நரம்பு சுருட்டு நோய், அதுல நீங்க எடுத்து பாருங்க 90% பேர் வியாபாரிட்டா இருக்குங்க. அந்த சுருட்டு நோய் வந்து அந்த வியாபாரத்துல வந்த லாபத்துல தான் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழகம் இருக்கு அவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சது வியாபாரிகள் தான். இந்த வியாபாரிகளை வஞ்சிக்கிற மாதிரி மத்திய மாநில அரசுகள் வரி 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 வரின்னு போட்டு நாட்டையே சீரழிச்சிட்டு இருக்கான். நீங்க இன்னொரு கட்டத்துக்கு நம்ம போயிருவோம். அடுத்த கட்டம் அதான் செய்யணும். ஏன்னா அரசாங்கத்துக்கு நம்ம எல்லாருமே தமிழக தலைவர்கள் நம்ம தலைவர்கிட்ட பேசி, ஐயா மோடி, ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி, நீ வர்றவங்க எத்தனை பேர் சரி, நாங்க உட்கார்ந்து வியாபாரம் பண்ணிடும். நீங்க எல்லா பொருளையும் என்கிட்ட வாங்கிட்டா, நீ எனக்கு 18% சொல்றீங்களா, அந்த 18% போதியா நாங்க குடும்பத்தை நடத்திக்கிறோம். எனக்கு இலவசமா அரிசி கொடுத்துருதா, இலவசமா பஸ் கொடுத்துருதா, ₹1000 கொடுத்துருதா, இன்னும் ஆம்பளை அங்கே இதே கொடுத்துட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஆண்டி இவ்வளவு காலையில 4 மணிக்கு இருந்துச்சு ஒரு வியாபாரி, காலையில 4 மணிக்கு இருந்துச்சு நைட்டு வரைக்கும் போராடி ஓன்ட்ட கட்டி ஓன்ட்ட நாங்க முறையா வரி கட்டுறதுக்கு எந்த விதத்திலும் தடையா சொல்லல. நீ புதுசா வரியை போடுற, உனக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு இலவசம் கொடுக்கணுங்கன்னா ஓடை சட்டத்தை அப்படிங்க. நீ ஜிஎஸ்டி பண்ற ஒவ்வொரு அதிகாரியும் கேட்க, எங்க வணிகர் சொல்லக்கூடிய தெளிவான ஒரு முடிவை கூட எந்த ஜிஎஸ்டி அதிகாரியும் சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு மிக 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 மோசமாக வண்டிக்கிற
தமிழக மாநில அரசுகளை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வெற்றியடைய நான் வாழ்த்துகிறேன். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இதோடு முடியாது. எனக்கு ஏற்கனவே முன்னால் சொன்னது போல இது கண்டன ஆர்ப்பாட்டம், அடுத்து கடை அடைப்பு ஆர்ப்பாட்டம். டெல்லியிலே அடுத்த பேரணி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் வியாபாரிகள் கோமணத்தோடு அடித்து விரட்டியது போல் நினைத்து விடாதீர்கள். வியாபாரி தான் உங்களுக்கு எல்லா வகையிலும் துணையா இருக்க வேண்டும். நீங்க பொதுவாகவே எடுத்துக்கங்க. நீங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் சரி, ஒரு சிக்னலுக்கு இருந்தாலும் சரி, ஒரு பேரிகார்டு வச்சாலும் சரி, அரசு எழுதியிருக்கான்னு பாருங்க. வேலவன் கைப்பற்ற மாட்டு எழுதியிருக்கோம், சின்னத்தேரி எழுதியிருக்கோம். ஏதாவது ஒரு வியாபாரி தான் கொடுத்திருக்கான். வியாபாரியும் அரசும் இணைந்தால் வியாபாரிகளுடைய கோரிக்கையை ஏற்றி நடந்தால் மட்டும் நடத்த முடியும் என்று கூறி வாய்ப்புகள் நன்றி. நண்பர்கள், ஹாட் அண்ட் கோல்ட் காஃபி ஸ்பெஷல் கும்பகோணம் ஃபில்டர் காஃபி கிடைக்கும். லெமன் டீ, கிரீன் டீ, காராவடை, ஆமவடை, சம்சாரம் மேலும் ஸ்வீட் வகைகள் அனைத்தும் எங்களிடம் சூடாக சுவையாக கிடைக்கும்.